சென்னையாளர் பேரவை திங்கள் குறையின் இன்றைய மாலை நேர மாலை நேர இந்த கருத்தரங்க நிகழ்வில் பகுதியை வாசித்து சென்ற ஊழியர்களின் அவர்களை பாராட்டிவிட்டு சிறந்த கவிதைகளை இங்கே கவிதைகளை வாசித்து நாடு அந்த நெடுங்கவிதைன்ற அந்த முறை வந்து நல்ல முறை தான். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். தோழர் சொன்னது வந்து நல்ல முறை தான். அது நாங்கள் ஆய்வு கூட்டம் போடுவோம், அதில் அந்த விமர்சனங்கள்லாம் வரும். என்ன கூட நெடுங்கவிதைன்றது ஏன்னா ஒரு பெரிய ஒன்றியம் இது எல்லா செய்தியும் கொண்டு வரும். ஒரு ஐரோப்பிய கண்டத்தின் அளவிற்கு இருக்கக்கூடிய தேசிய நகரம் அதை விட அதிகமாக நம்ம இருக்கோம். ஐரோப்பிய கண்டத்தினுடைய அதே போல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒன்றியம் தான் அது இந்திய ஒன்றியம் வந்து. அதனால் எல்லா செய்தியும் வரும். அது இந்த பறந்துபட்டு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அது நம்ம தமிழர்களுக்கு தொடர்ந்து அது இருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அதனால் நீண்ட கவிதை தான் இங்கே வரணும், அது வராது சரிதான் அப்படிதான் இருக்குது. அது தொடர் நிகழ்ச்சிக்காக நேரத்துக்கு கொடுத்து அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுவும் புதிய இந்தியா என்ற இந்த தலைப்பில் நீங்கள் வாசி இன்று இருக்கிற சமூக அமைப்பினுடைய அது குறிப்பாக இந்திய பெரும்பாலாளிகளுக்கும் ஒரு பெரிய ஏகாதிபத்தியமாக இன்றைக்கு மேற்கத்திய ஏகாதிபத்தியத்தோடு நெருங்கி உறவாடி சென்றுகிற நேரத்தில் வருகிற கவிதை இது. ஏன்னா இது வந்து ஏன்னா அவ்வளோ செல்வங்கள் நம்ம உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம உழைப்பாளிகள் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவங்க உழைச்சிட்டு இருக்கிற காலம் வந்து அவ்வளோ செல்வங்கள் குவிக்கிறது. அதனால தான் மேற்குலக நாடுகளில் சுவிஸ் வங்கிகளில் மினிமம் 150 லட்சம் கோடிகளுக்கு மேலே இந்த 75 ஆண்டுகளில் பணம் போட்டுருக்காங்க. இந்திய பெருமுதலாளிகள், இந்திய பணக்காரர்கள் அவ்வளோ பணங்கள் போட்டிருக்காங்க. உலக வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு 75 ஆண்டுகள்லேயே எவ்வளவு கோடி பணங்களை வந்து சுவிஸ் வங்கியில் இருக்கிறது வந்து இந்திய நாட்டுக்கு பணங்கள் தான். அப்போ எவ்வளவு கடினமாக உழைச்சிருக்காங்க, எவ்வளோ குறைந்த கூலிகள் இருக்காங்க. பல தேசிய இனங்களில் கூலியே இல்லாமல் உழைக்கிற மக்கள் உண்டு. ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து அதை இடசாரிகளாலும் இங்கே வந்து திராவிட ஆட்சிகளால் நம்ம அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த கூலி என்பதை நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம். குறைந்த கூலி, எந்த ஒரு வேலைக்கும் குறைந்தபட்ச கூலி அப்படி கொண்டாதாச்சு. இன்றைக்கு வட இந்தியாவில் வந்த தொழிலாளர் வர்க்கமும் இன்றைக்கு முதல்ல வந்தான் 96-2000 வரும்போது அவன் கடினமான குறைந்த கூலிக்கு வரல, 200 ரூபா அப்படிலாம் வந்தான். இன்றைக்கி அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட பழகினா நம்முடைய சங்கத்தில் சேர்ந்துருக்கான். சிஓடி போன்ற பல தொழிற்சங்கங்களை சேர்ந்து இன்னும் அவனும் ஒரு அளவுக்கு இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க குறைந்த கூலிக்கு வந்து காட்டுறது இதுதான் ஒரு அடிப்படையான ஒன்று. சார் இந்த நிலையில் இந்த கவிதை வருது. இந்த தலைமையில் நம்ம தோழர் சொன்னது போல் அந்த புதிய இந்தியா எப்படி இருக்கணும் சொன்னார் வந்து நீங்கள் பழைய இந்தியா மோசமாக இருக்குது, இதுலேருந்து விடுபடணுன்றது சொல்லிட்டாங்க கவிஞர்கள். ஆமாம், அந்த புதிய இந்தியா பண்ணோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் கொடுக்கணும். அவங்க வந்து விஷயம் கொடுத்தா தான் அவங்க எழுத முடியும். பழைய இந்தியாவை அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா கரண்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு தெரியும் புதிய இந்தியா என்பது வரணும். இப்போ நாம் கூட நம்ம அதெல்லாம் இந்த கருத்தரங்கதே தொழில் ஏற்படுத்த நவீன கல்வி முறை நம்ம படிச்சுட்டு வந்ததுனால தமிழ்நாட்டினுடைய 2000 ஆண்டு கல்வி முறை எப்படி இருக்கு, வேலைகளை அடிப்படையாக கொண்டு பார்ப்பனுடைய வேதத்தின் அடிப்படையில் அதை கற்றாவே போதும், வேதங்களை கற்றாவே போதும், எதை நீங்கள் உலக அறிவை பெற்றுவிடலாம், இந்த பிரபஞ்ச அறிவை பெற்றுவிடலாம் என்று ஆளும் வர்க்கத்தினுடைய அன்றைய நிறுவனங்களுடைய ராஜாக்களுடைய செல்வாக்கை பெற்று அது வளர்ந்து கொண்டு நம்முடைய அரசுடைய அனுமதி பெற்று அதான் தோழர்கள் தான் அன்றைக்கி நம்ம முழுமையாக அந்த 2000 ஆண்டு கல்வி முறையை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல ஓரளவுக்கு தோழர் வந்து ஒரு முதல் பாதி சொல்லிட்டார். அதனால் வந்து 2ஆம் பாதி வந்து இன்றைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி வர நம்ம வந்து சங்க காலம் தொடங்கி தோழர் வந்து பல்லவர் காலம் வரைக்கும் நம்ம தான் நினைக்கிற தோழர் வந்து. ஆமாம், அதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து பெரும் எழுச்சின்றது பல்லவர் காலத்துக்கு பிறகு பிற்கால சோழர்கள் ஆட்சி முறையில் தான் அது வருது. நவீன கல்வி முறை நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். அந்த தோழர் வந்து அதான் கொஞ்சம் ஒரு அறிமுகப்படுத்திருந்தாங்க. அன்றைக்கு தோழர் பேசுகிறது வந்து அப்படின்னாரு. இங்கே முற்காலத்தில் இருந்த அதை குறிப்பு கிமு 300 கிபி 200 என்ற சங்ககால அந்த முற்கால மூவேந்தர்கள் பாண்டியர், சேரர், சோழர் என்ற அந்த காலத்தில் அவர்களும் இந்த வேத கல்விக்கு ஆட்பட்டு இருந்தார்கள். ஆனால் என்ன ஒன்றுன்னா
அப்போது அதுக்கு முன்பே ஒரு செல்வாக்கு பெற்றுச்சு. எது பௌத்தமும் சமணமும் ஒரு செல்வாக்கு பெற்று இருக்குது. செல்வாக்கு பெற்று இருக்கிற சிந்தனை போக்கு ஒரு மெய்யில் தத்துவம். மெய்யில் அப்படி செல்வாக்கு பெற்றிருந்த ஏதாவது அவங்க வந்து பின்னாடி உடைக்கிறாங்க. நம்ம அதை தான் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு சிந்தனை ஒரு டெவலப் ஆயிடுச்சு நம்மகிட்ட வந்து. இன்றைக்கும் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிந்தனை போக்கு என்பது நிலையாமையை நாம் எல்லோருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு அடிப்படை கோட்பாடு. நிலையாமை எல்லாம் மாற்றத்துக்குரியது தான். மனிதரும் ஓரளவுக்கு வாழ்வார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு இறப்பு இருப்பது என்பதை நாம் இயல்பாக உணர்ந்து கொள்கிற ஒன்று. இது உணராதவர்கள் யாரு? உயிர்த்தட்டு வரைக்கும் இன்றைக்கி உணரலாம். கடைசி நீண்ட காலம் வரைக்கும் நம்ம இருப்போம். மாதிரி அவர் தத்துவத்தை வளர்த்து வந்திருக்கிறாங்க. திருப்பூர் அந்த இயக்க மரபியலான கருத்தமிழ் தத்துவமான வைதிகம் வேதம் என்ற அந்த கோட்பாடு இந்த மெய்யில் இன்றைக்கு அது நிலையாமை என்ற கோட்பாட்டை நம்முடைய அறக்கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்கள் அது பிரமாணம் வளர்த்து வந்துட்டாங்க. பக்தி இலக்கிய காலத்தில் கொஞ்சம் நமக்கு வந்து அது பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கூட சங்க இலக்கியம் பின்னாடி வந்து அற இலக்கியம் காப்பியங்கள் எல்லாமே ஒரு நிலையாமை கோட்பாட்டை பெரிய அளவுக்கு வளர்த்தாச்சு. அதான் நம்முடைய சிந்தனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சீக்கிரம் எந்த ஒரு மெய்யிலுக்கும் நம்ம சீக்கிரம் போயிட முடியும். நம்ம வந்து வாட்சியத்துக்கு நம்ம சீக்கிரம் போகிறது காரணமே அதான். ஏன்னா நம்ம அப்படி ட்ரெடிஷனாக வந்துட்டே இருக்கிறோம் நம்ம வந்து. ஆனால் இது ஒரு பெரும் தமிழ் வழி கல்வி முறையில் வளர்ந்திருந்தாக்க நம்ம இன்னும் மேலே போயிருக்கோம். அதுதான் நமக்கு வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வந்து நவீன மேற்கத்திய ஆங்கில கல்வி முறை வந்த பிறகு நம்ம சீக்கிரம் வந்து நம்ம அதுக்குள்ளே வரோம். அதுதான் நமக்கு ஒரு பொதுமக்களுடைய நவீன கல்வி முறையாக அது அமைஞ்சது. அதற்கு முன்பு இருந்த இந்த கல்வி முறையெல்லாம் பழைய வேத கல்வி முறை அரசினுடைய அனுமதி பெற்று அரசாங்கத்தினுடைய கல்வி முறையாகவே அது இருந்தது. அது வெகு மக்கள் மக்களுக்கு எதுவும் பயன்படவில்லை. அதுதான் நம்ம இந்த அடிப்படையாக அதை பார்க்குறது 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் வழியில் எழுதப்பட்டது. அரசினுடைய ஆணைகள் 2 வரி முன்னே வந்து சமஸ்கிருதத்தில், அப்புறம் தமிழ் தான் எழுதுவாங்க. தமிழ் தான் அரசன் பேசி ஆகணும் பொதுமக்கள். அப்போ இந்த முறையெல்லாம் இப்போ வந்து இப்போ வந்து முறைக்கு சொல்லுவாங்க. அது ஒரு இது சொல்லிடுறேன் வந்து குறிப்பாக நம்ம வந்து அதில் புதிய இந்தியா என்பதற்கு நம்ம கொஞ்சம் பாடியிலிருந்து ஒரு சொல்லிடுறேன். அதனுடைய இயக்க சக்தியாக இருப்பது உழைக்கிற தொழிலாளர் விவசாயிகள் தான். இந்த 2 மட்டும்தான் மெயின். அவருடைய நிலையை, அவருடைய வரலாற்றினுடைய முழுமையான பாத்திரத்தை தோழர்கள் சொல்ல வேண்டியது கவிஞர்களுக்கு. அதாவது பெரிய பயிற்சி தான். நமக்கு அதெல்லாம் அதுவும் நிறைய வந்துடுச்சு. நம்ம அலைகளிலே வெளியிட்டிருக்காங்க. சோசியலிச கவிதை என்று தோழர்கள் பல பேர் மொழிபெற்று 70களில் வந்த நூல் அது. அதை நம்ம எல்லாம் வாசித்தாக்க நமக்கு தமிழ்நாட்டிலையும் வந்திருக்காங்க. குறிப்பாக ஆந்திராவிலையும் பஞ்சாப், மேற்கு வங்காளம், மராட்டியத்தில் பிரமாண்டமான கவிதை வந்தாச்சு. நம்ம பாரதியை நம்ம கொண்டாடுகிற அதே நேரத்தில் இவர்கள் நவீன நேரடியாக தொழிலாளர் வர்க்கத்தோடு நின்று பாடிய ஒரு கவிதைகள் நேரடியாக வரைந்து கொண்டாங்க. இவங்க தான் எங்களுடைய நவீன இந்தியாவுக்கு உருவாக்குற எங்களுடைய உழைக்கிற மக்கள் என்று அதில் வடவரா போன்ற பல்வேறு கவிதைகள்லாம் நூல் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த வாட்டி வரும்போது தோழர்களுக்கு கவிதைகள் நம்ம கொடுத்து இருக்கும். அது உங்களுக்கு நீண்ட கவிதையாகவும் இருக்கும். எப்படி நீங்கள் இன்னும் பிரமாதமாக பண்ணீங்க, எல்லாருமே பிரமாதம் இருக்க அந்த கவிதை முடிஞ்ச வரைக்கும் அதை டைப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த கவிதைகளே நம்ம டைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நூலாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது ஒரு படைப்பு, முக்கியமான படைப்பு. தமிழ் செஞ்ஞான பேரவையில் உருவாக கவிதை அது இல்லைங்களா? ஏன்னா சில பேர் ஒரே கவிதை வச்சுட்டு எல்லா மேலேயும் பாடுவாங்க. அது மாதிரி இல்லை. ஆமாம், அதுக்கு நான் காலந்தரம் முடிக்கிட்டு இருப்பேன். அது ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அடுத்து நம்ம வரல சிந்தனைன்னு இருப்பாங்க. தோழர் சொன்னாங்க என்ன புத்தகம் எழுதுவாங்க போகிறது எல்லாமே எழுதுவேன். அதனால் இந்த கவிதை நீங்கள் பதிப்பு செய்யுங்க. வந்து குறிப்பிட்டாக்க அதில் கரெக்ஷன் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் செய்யலாம். அதனால் வந்து நவீன இந்தியாவில் நவீன ஒன்றியத்தை, நவீன கூட்டாட்சியை உருவாக்குகிற வர்க்கம் உழைக்கிற தொழிலாளர்கள் தான். வேத கல்வியை அடியோடு இன்றும் ஒழித்து கட்டுவது. ஏன்னா அது இன்றையும் பெரும் செல்வாக்கோடு இருக்கிறது. வேத கல்வி முறை என்பது இன்றைக்கும் செல்வாக்கோடு இருக்கிறது. அதுக்கென்று பள்ளிகள் இருக்கிறது. நீங்கள் சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பழைய கல்வி முறை எப்படி அவங்க ஒழிச்சு கட்டினாங்கிறது பார்க்கணும். அங்கே இருந்து அந்த தாவோயிசம் அந்த தத்துவத்தை அதை ஒழித்து கட்டினார்கள் அவர்கள். அது எப்படி அறிவுத்துறையை செல்வாக்கு செலுத்துகிறது. நம்முடைய அறிவிலும் அது செல்வாக்கு செலுத்துகிறது. பழைய வேத கல்வியினுடைய அந்த உயிர் கோட்பாடு, பிற்போக்கு கடத்து நிர்வாக தத்துவம் என்பது எவ்வளோ செல்வாக்கு செலுத்துகிறது. அந்த இன்ஸ்டியூட்டே நீங்கள் காலி பண்ண முடியும். ஆமாம், அது ஏன்னா நவீன ஒரு பெருமக்கள் எல்லாம் வந்து புதிய வர முடியும். ஆனால் அதை தான் ஒரு தோழர் பேச சொன்னார்.
நேருடைய அந்த கோட்பாடு வந்தார் அவர். நவீன கல்வி முறையும் ஒத்துக்கிறாங்க. ஆட்சி வரும்போது அந்த பழைய வேத கல்வி முறையும் அப்படியே இருக்கும். அது எப்படி அது ஒரு போக முடியாது, சொசைட்டி அப்படி போக முடியாது. தப்பாச்சே, தப்பாக ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டே கிடையாது. அது நவீன கல்வி முறைப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. குலக்கல்வி முறையிலே அந்த நவீன அதுக்கான அங்கீகாரம் அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணுறான். இப்போ நம்ம பார்க்குறோம். அதுதான் மத்திய இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ கோடி பணத்தை ஒதுக்குறான் இல்லையா. நான் தொடர்ந்து பார்க்குற இந்த 10 ஆண்டுகளில் அவ்வளோ நிதிகள் ஒதுக்குறான். படிப்பது குறைவான பேர். எல்லா தேசிய மொழியிலும் படிக்கிற மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னாக்க 0.1 கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு தான் 200 கோடி 400 கோடி 2000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டியூட்டுகளை நிறைய கட்டடங்களை கட்டுவதற்கு. அப்புறம் அதில் பழைய அதே சிந்தனை போக்கி சொல்லிக் கொடுப்பதற்கான பார்ப்பன ஆசிரியர்கள். அது அது அடியோடு அந்த சிந்தனை முறை தமிழ் இது பொதுவாக இந்திய ஒன்றியத்தை சமூக எல்லா தேசியங்களுக்கு எதிரான ஒரு கல்வி முறை என்று அது ஒழித்து கட்டுவது தான் அதனுடைய முதல் வழியாக இருக்கும். ஏன்னா அப்படிதான் அது ஒரு புரட்சிகர ஒரு புதிய இந்தியாவாக அமைகிறது. அதில் ஒரு புதிய பண்பாட்டு முறையை நாம் உருவாக்க வேண்டியது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதில் ஒரு புதிய முயற்சியாக தான் நாம் எப்படி நவீன காலத்திலிருந்து நம்முடைய தமிழ் மொழி கல்வி முறையை உருவாக்கி கொண்டு வந்ததில் தான் அவருடைய அந்த ஆய்வு முறை. பல்வேறு நம்முடைய இலக்கிய சான்றுகள், வரலாற்று சான்றுகள், அது குறிப்பாக தொழில் சான்றுகள், ஆவணங்கள், கல்வெட்டுகள் என்று பல்வேறு உண்மை ஆவணங்களை கொண்டு அவருடைய ஆய்வுகள் அமைந்திருக்கிறது. அதன் மூலமாக நாம் அதை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி இப்போது அறிவித்தோழர் தொழில் ஆய்வாளர் உதவி பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் தமிழ் வழி கல்வி முறை எப்படி இருந்தது, அதற்கு விரோதமாக எப்படி வேலை கல்வி முறை வேலூர் சமூகத்தினுடைய அந்த 2000 ஆண்டு செல்வாக்கை பெற்றது என்பதையும் இங்கே வைத்து பேசுவார்கள். இப்போது அவர்கள் பேசுமாறு